குரூப் 4 சிலபஸில் அலகு 3 எழுதும் திறன் இதில் ஒருமை பன்மை பிழை அறிந்து சரியான தொடரெழுதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான கண்டென்ட் வந்து 12th ஓல்டு தமிழ் புக்கில் பேஜ் நம்பர் 136 வந்து இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், வண்டிகள் ஓடாது. வண்டிகள் அப்படிங்கிறது ஒரு பன்மை. ஸோ இதுக்கு பக்கத்தில் ஓடாது அப்படிங்கிற ஒருமை வந்து வராது. ஸோ இப்போ வண்டிகள் ஓடா அப்படிங்கிறது தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், அவை இங்கே உளது. ஸோ அவை அப்படின்னாலே பன்மை, உளது அப்படிங்கிறது ஒருமை. ரெண்டுமே கான்ட்ரவர்சியாக இருக்குது. ஸோ அப்போ அவை இங்கே உள அப்படிங்கிறது தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு, அது எல்லாம். எல்லாம் அப்படின்னாலே அது பன்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அப்போ அவை எல்லாம் அப்படின்னு தான் வரணும். நெக்ஸ்ட்டு, மக்கள் கிடையாது. கிடையாது அப்படிங்கிறது ஒரு ஒருமை, மக்கள் அப்படிங்கிறது பன்மை. ஸோ அப்போ மக்கள் இல்லை அப்படிங்கிறது தான் வரணும். இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கேட்குற சான்சஸ் இருக்குது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, வருவதும் போவதும் கிடையாது. வருவதும் போவதும் கிடையா அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, ஒன்றோ அல்லது இரண்டோ தருக. அல்லது அப்படிங்கிறது ரெண்டும் சேமாக இருந்தால் தான் அல்லது அப்படிங்கிற வேர்டு வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே வேறு வேர்டு இருக்கிறனால ஒன்றோ இரண்டோ தருக அப்படிங்கிறது தான் எழுதணும். இந்த அல்லது வந்து எழுதக்கூடாது. நெக்ஸ்ட்டு, சென்னை என்ற நகரம். இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் என்னென்னா சென்னை என்னும் நகரம் அப்படிங்கிறது தான் கரெக்டானது. நெக்ஸ்ட்டு, எனது மகன். ஸோ இது வந்து ஏன் தப்பு அப்படின்னா, அது அப்படிங்கிறது ஒரு அக்ரிணையை குறிக்கக்கூடிய ஒரு சொல். ஸோ அப்போ அக்ரேனிக் பக்கத்தில் மகன் அப்படிங்கிறது ஒரு உயர்திணை, அக்ரேனிக் பக்கத்தில் உயர்திணை வந்து வரக்கூடாது. ஸோ அப்போ என் மகன் அப்படிங்கிறது தான் கரெக்டு, எனது மகன் அப்படிங்கிறது தப்பு. நெக்ஸ்ட்டு, ஏற்கத்தக்கது அல்ல அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது அப்படின்னாலே ஒருமைன்னு சொல்லியிருக்கோம், அல்ல அப்படிங்கிறது பன்மை. ஸோ அப்போ ஏற்கத்தக்கது அன்று அப்படின்னு தான் வரணும். நெக்ஸ்ட்டு, அவளது தந்தை அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், அது அப்படிங்கிறது அக்ரேனியை குறிக்கக்கூடிய சொல். இதுக்கு பக்கத்தில் தந்தை அப்படிங்கிற உயர்திணை வந்து வரக்கூடாது. ஸோ இப்போ அவள் தந்தை அப்படிங்கிறது தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ அவ்வளோதான் கைஸ். நன்றி, வணக்கம்.